இடறினும் தளரினும் என தொழு நோய் தொடரின மூனக்கடல் தொழில் தெழுவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமல்லாமல் இன்று சிவன் ஆலயங்களிலே சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெறுவதற்குரிய பிரதோஷ விரத நாள். சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை நடைபெறும். அந்த நந்தியம்பெருமானை 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்றதாகிய நந்தியம்பெருமானை வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு கோமுகை வரையிலே சென்று மீண்டும் நந்தியம்பெருமானை ததிபாரம் 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் செய்து வழிபாடுகள் செய்வது காப்பரிசி நிவேதனமாக வழங்குவார்கள். அத்தோடு இந்த பிரதோஷ மூர்த்திக்கு உற்சவம் நடைபெறும். இது பொதுவாக ஒரு முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 3 முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 முறை பலம் பெறுகின்ற பொழுது முதல் பிரதட்சணத்திலே வேத பாராயணங்கள், ருத்ரஜப பாராயணங்களோடு முதலாவது பிரதட்சணம். 2வது பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள் பாடி பிரதட்சணம். 3வது பிரதட்சணத்திலே மங்கள நாதஸ்வர தவில் போன்ற வாத்தியங்கள், தவில் நாதஸ்வர இசைகளோடு இந்த பிரதட்சணம் நடைபெறும். அவ்வாறு அந்த பிரதட்சணம் நடைபெறுகின்ற பொழுதிலும் அந்த பிரதோஷ கால பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு எதிர்வரும் 9ஆம் திகதி 9/5/2024 வியாழக்கிழமை கண்டி மாவட்டத்திலே பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவத்திலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வைகாசி மாதத்தி விசாக நட்சத்திரத்திலே 5 தேர்கள் பஞ்சரத பவனியோடு கூடியதாக இந்த வத்துகாம முத்துமாரி அம்பாளுடைய மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. வேறான உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.